ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சிஎஸ்ஆர் பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. எல்லாருக்குமே சிஎஸ்ஆர்னால் என்னன்ற விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை இன்டெப்த்தாகவும், அதே மாதிரி இந்த சிஎஸ்ஆர்னால் யாருக்கு என்ன யூஸ் அப்படின்ற விஷயங்களும், அதே மாதிரி இந்த சிஎஸ்ஆரோட ஸ்டேட்டஸை நீங்களே எப்படி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இந்த சிஎஸ்ஆர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்றது அதோடைய ஃபுல் ஃபார்ம். தமிழில் சமுதாய நல பதிவேடு, மனு ஏற்பு ரசீதுன்னு கூட அதை வந்து சொல்லலாம். நீங்கள் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் பற்றி நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுக்குறீங்க. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அவங்க பராமரிச்சுட்டு வர ஒரு சிஎஸ்ஆர் பதிவேடில் அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு சிஎஸ்ஆர் எண் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, மனுவின் தன்மையை வந்து சுருக்கமாக எழுதிட்டு என்ன நேரம் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு ஒரு காப்பியை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சிஎஸ்ஆர். இதுதான் வந்து சிஎஸ்ஆருக்கான ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு புகார்களை பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த சிஎஸ்ஆர்ன்ற ஒரு விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காவல் நிலையத்தில் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு புகார்களை தான் இதில் பதிவு செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில புகார்களையுமே சிஎஸ்ஆர் நிலையிலேயே முடித்து காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. இது கண்டிப்பாக பல வழக்கறிஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு புகார் கிடைச்சா அதை எஃப்ஐஆரில் பதிவு செஞ்சு போலீஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சாட்சிகளை கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போய் தான் அந்த வழக்கு முடிக்க முடியும். இதுக்கு வந்து போலீஸ்க்கு வந்து நேரம் கிடையாது. அவங்களுடைய வேலைகளை மிச்சப்படுத்துறதுக்காக தான் சிஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு நிலைகளில் வந்து ஒரு சில வழக்குகளை முடிச்சிடறாங்க என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிஎஸ்ஆர்னால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்யலை, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்துருக்கீங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யலை, வெறும் சிஎஸ்ஆர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹையர் அஃபிஷியல்கிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கோர்ட்டில் மூவ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்கறதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது, ஒரு சில வழக்குகளில் எவிடன்ஸாகவும் நீதிமன்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் கவுண்டர் கேசஸில் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு வழக்கின் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஎஸ்ஆர் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் உடனே கொடுக்குறதும் கிடையாது அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நாங்களுமே அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் இந்த சிஎஸ்ஆர் வாங்குறதுன்றது ஒரு கடுமையான விஷயங்கள் தான். இந்த சிஎஸ்ஆரை எப்படி நீங்கள் எளிமையாக வாங்கலாம், சிஎஸ்ஆர் மஸ்டா அப்படின்ற விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த சிஎஸ்ஆரோட ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் நான் சொல்கிறேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் டிஎன் போலீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சிஎஸ்ஆர் பார்த்தே செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் அதை பார்த்தே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொபைல் நம்பர் ஓடிபி மூலிமா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.